பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்களில் 3 காரியங்களை தியானித்திருக்கிறோம்ல. விண்ணப்பங்கள், ஜெபங்கள், அப்புறம் வேண்டுதல்கள், அதை பற்றி தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என்ன காரியத்தை பார்த்திங்கன்னா, ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் எல்லா மனிதருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களை ஸ்தோத்திரங்களை பண்ண வேண்டும். இருதயத்திலிருந்து அந்த ஜெபம் வரணும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இந்த ஆராதனை, இந்த மேரேஜ் ஆராதனை நடத்துவாங்க தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? அதாவது மெய்ப்பர்கள் நடத்துவாங்க. எல்லா சபையிலுமே அவங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க, வசனத்தை சொல்லுவாங்க. சிலர் 30 வருஷம் ஊழியம் செய்த பிறகு புக்கே வாசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லுங்கள், அப்படி சொல்லுங்கன்னு. ஆனால் சில போதகர்கள் பாருங்கள், அது இருதயத்தில் பாருங்க, டைரெக்டாக இருதயத்துலேருந்து கேள்வி கேட்பாங்க, இருதயத்துலேருந்து வசனத்தை சொல்லுவாங்க, இருதயத்துலேருந்து ஜெபிப்பாங்க. சிலர் 30 வருஷம் ஆன பிறகு அதை வாசிக்கிட்டு இருப்பாங்க. உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும், அதில் ஒரு வல்லமை இருக்காது. நீங்கள் புக்கை பார்த்து வாசித்து கொண்டு, புக்கை பார்த்து துதித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது காலங்காலம் அது அது ஆரம்பம். நீங்கள் எல்கேஜி யூகேஜியில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை தாண்டணும். அதுக்கப்புறம் புக்கை வச்சுட்டு அப்படியே துதிக்க ஆரம்பிக்கணும். அது ஒரு மாடல் உங்களுக்கு, அவ்வளோதான். இப்படியெல்லாம் நீங்கள் தேவனை துதிக்கலாம், அப்படி வசனத்தெல்லாம் சொல்லி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம் என்பது தான். அதனால் அதை வச்சே நீங்கள் வாசித்து கொண்டு இருக்காமல், அதன் பிறகு இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை அப்படியே துதிப்பது, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஆரம்பத்தில், ஜெபத்தினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் துதிக்கணும், நன்றி சொல்லணும். அவருடைய வல்லமை, பராக்கிரமம், ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுத்த விதத்தெல்லாம் சொல்லி ஆண்டவரை துதிக்கும் போது உங்களுக்குள்ள விசுவாசமும் அப்படியே ரைஸ் ஆகும். இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதன் பிறகு ஜெபத்தினுடைய முடிவில் ஆண்டவருக்கு துதிக்கும் போது இன்னும் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீங்க. என் ஜெபம் கேட்கப்பட்டதற்காய் நன்றி, நீர் பதில் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு துதித்து முடிப்பது. கர்த்தருடைய ஜெபத்தில் இந்த ரெண்டுமே இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ தானியேலுக்குள்ள எப்படி இந்த விசுவாசம் வந்தது? அவர் தேவனை துதித்து ஜெபிக்கும் போது என்ன சொல்லியிருப்பார்? ஆண்டவரே, என் ஜெபத்தை நீங்கள் கவனிக்கிறீங்க, ஜெபத்துக்கு நீங்கள் பதில் தர்றீங்க, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு துதித்து ஜெபித்திருப்பார். அதனால் சிங்கக்கபியில் போடும்போது தானியேலுக்குள்ள என்னையும் ஆண்டவரையும் பிரிக்க முடியாது, அவர் எப்போவுமே என் கூட இருக்கிறார்ல. அப்போ சிங்கக்கபியில் போட்டாலும் அவர் என் கூட இருப்பார். அப்போது என்னை யாராவது டச் பண்ணால் அது ஆண்டவரை டச் பண்ணுற மாதிரி. சிங்கத்தை சிருஷ்டித்தவர் கர்த்தர். அப்போ ஆண்டவர் உண்டாக்கின சிங்கம், ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார், என்னை தொட முடியாது. அதான் விசுவாசம், அதான் விசுவாசம். இந்த விசுவாசம், அவர் எனக்குள் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் அப்படின்ற விசுவாசம். சாது சுந்தர் சிங் இமயமலை பகுதியில் அதிகமாக ஊழியம் செய்தவர். ஒரு சமயம் ஒரு மலையில் ஏறி உட்காந்து, ஒரு பாறையில் உட்காந்து ஜெபம் பண்ணி கொண்டார், காட்டு பகுதியில். அவர் கூட ஒரு நண்பர், அவர் திடீர்னு அவர் சாது ஜெபித்து கொண்டிருக்கும் போது கவனித்தார், அந்த பாறையில் அவருக்கு முன்னால் ஒரு கரும் சிறுத்தை அப்படியே அவருக்கு முன்னால் படுத்து அவரை பார்த்து கொண்டு இருக்கிறது. சாது சுந்தர் சிங் அப்படியே ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு முன்னால் கரு சிறுத்தை அப்படி படுத்து அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. சாது சுந்தர் சிங் ஜெபிச்சு முடித்து கண்ணை திறந்தார். அந்த கருப்பு அந்த சிறுத்தை அங்கே தான் இருக்குது. அவர் பதஷ்டமடையில் கல்லங்கள் அமைதியாக பார்த்து கொண்டு இருந்தார். அதை அவரை பார்த்துட்டு எளிமையாக அப்படியே நடந்து போய்விட்டார், ஒன்றுமே பண்ணவில்லை. அவருடைய நண்பர் ஆச்சரியத்தோடு கேட்டார் சாதுகிட்ட, நானே பயந்துட்டேன், கொலை நடுங்கி போச்சு, உங்கள் முன்னால் கரு சிறுத்தை இருக்குது, பயங்கரமான மிருகம், ஆட்களை அடிச்சிடும், அது உங்கள் முன்னால் இருக்கிற பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு 1000 பயந்துட்டேன், நீங்கள் பயப்படவும் இல்லை, பதஷ்டம் அடையும் இல்லை, எப்படி அது உங்களை ஒன்றுமே செய்யலையேன்னா சாது சொன்னார், இந்த சரீரம் நான் என்னை முழுதும் இயேசுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்ல, அதனால் இந்த மாம்சத்தில் நான் செத்து போயிட்டேன். இது மரித்த மாமிசம். இதை அது சிறுத்தை அடித்தா கூட அதுக்கு டேஸ்ட் இருக்காது, அதுக்கு தெரியும். இவருக்குள்ளே இருக்கிறது இயேசு கிறிஸ்து, நம்மை சிருஷ்டித்தவர் அவருக்குள்ளே இருக்கிறாரு, அவரை தொட முடியாது அப்படின்னு அதுக்கு தெரியும். அதனால் அது பாட்டில் அமைதியாக போயிட்டு, அதனால் நான் பதஷ்டம் அடையவில்லை என்பதாய் சாது சொன்னாங்க. அப்போ தானியேல் அப்படி தான், சிங்கங்கள்லாம் இருக்குது, உரிமைக்கிட்டு இருக்குது, உள்ளே போடுறாங்க.
அதெல்லாம் உண்டாக்குனவர் என் கூட இருக்காரு, அதனால் என்னை சேதப்படுத்தாது. அதான் விசுவாசம். அந்த விசுவாசம் தேவனை துதிக்க துதிக்க நீ கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னோடு இருக்கிறீங்க, என்னோடு வர்றீங்க, என்ன கூட எப்போவுமே இருக்கிறீங்க. அப்படி ஆண்டவர் துதித்து கொண்டே இருக்கும் பொழுது விசுவாசம் பலன் அடையும். அந்த விசுவாசம்தான் எந்த சூழ்நிலையும் பதஷ்டம் இல்லாதபடி நம்மை காத்துக்கொள்ளும். எந்த மாதிரி சூழ்நிலை, சிங்கமே வந்தாலும் சரி, சிறுத்தையே வந்தாலும் சரி, ஒரு பதஷ்டம் இல்லாமல், என்னங்க இவ்வளோ நடக்குது, அமைதியாக இருக்கீங்க, ஆமாம் என் கூட ஒருவர் இருக்கிறார்ல, நான் அவரை துதிக்க துதிக்க அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்துக்கிட்டே இருக்கிறேன்ல. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால் ஜெபத்தில் தேவனை துதிக்கிறது, ஸ்தோத்திரம் பண்ணுறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்போ நீங்கள் எப்போவும் ஜெபம் பண்ணாலும் முதலாவது அவரை துதித்து ஸ்தோத்தரிக்கணும். இன்னும் புக்கை பார்த்தே படிச்சுக்கிட்டு இருக்காருங்க, சரியா? அது ஆரம்பம். கொஞ்ச நாள் படிச்சுட்டிங்க, இனிமேல் தெரிஞ்சுட்டு எப்படியெல்லாம் தேவனை துதிக்கணும், என்ன வசனத்தை சொல்லி எப்படி துதிக்கணும்னு தெரியும். அதை தூர வச்சுட்டு இருதயத்தில் அப்படியே ஆண்டவரை முன்னால் நிறுத்தி நீங்கள் புஸ்தகத்தை பார்த்து துதித்து கொண்டு இருக்காருங்க. அவரை பார்த்து துதிக்க பழகுங்க, ஸ்தோத்திரம் சொல்ல பழகுங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ படிச்சிட்டிங்க, வசனத்தெல்லாம் படிச்சிட்டிங்கல்ல, இப்போ மனசில் ஆழமாக பதிந்திருக்குல்ல, கண்களை மூடி அவரை பார்த்து, அவருக்கு நேராக அவங்க முன்னால் நிற்கிற அவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நாம் துதிக்கிறேன், நல்ல மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம், புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், அமர்ந்த தண்ணீரெண்டை என்னை நடத்துகிறவரே ஸ்தோத்திரம், என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம், என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். நீங்கள் இதை வார்த்தை ஒன்று நான் சொல்கிறதுக்கும் மனதிலிருந்து அப்படியே அந்த வார்த்தை சொல்லி துதிக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியுதா? நீங்களே சோதித்து பாருங்கள். அதனால் எல்கேஜியில் உட்காந்துருக்காருங்க, அப்போ தான் உட்காந்து ஏபிசிடின்னு அப்படி ஒன்றுன்னா சொல்லுவாங்க. 10வது வந்த பிறகு ஏபின்னு சொல்லுவாங்களா? இல்லை, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச்ன்னு டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் புக்கை பார்த்தே துதிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் எல்கேஜியில் தான் உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை, இன்னும் சின்ன குழந்தைகளாக இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அப்படி கிடையாது. அதனால் தானியேல் எப்பவும் துதிக்கிறார்னா கர்த்தரை தான் கூட இருக்கிறதை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறதுனால அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். அதே மாதிரி தான் நம்ம ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவரை துதிக்கணும். அதாவது எப்போ இடைவிடாமல் ஆண்டவரை துதிக்கணும் பாருங்கள். இப்போ நான் ட்ராவலில் போகிறேன்னு வைங்களேன், ஒரு ஜெபம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் ட்ராவல் ஆரம்பிக்கும். ஆண்டவரே உம்முடைய தூதர்கள் என் கூட இருக்கிறாங்க, நீங்கள் வாக்கு கொடுத்தபடி என் பிரயாணத்தில் கூட வர்றீங்க, ஸ்தோத்திரம். அப்படி தான் ஜெபம். ஒரு இடத்து பண்ண இது வரைக்கும் என் கூட இருந்தீங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னும் கூட இருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். அதாவது அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு கொண்டே துதிக்கிறதில் விசுவாசத்தை அறிக்கையிடுவது. நான் இந்த ட்ரெயினில் ஏறி இருக்கிறேன், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, இந்த ட்ரெயினில் என்னோடு இருக்கிறீங்க, உங்களுடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது விசுவாசம், என் கூட அவர் இருக்கிறார் அப்படின்ற விசுவாசம். இந்த விமானத்தில் ஏறுறேன், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, இந்த பிரயாணத்தில் என் கூட இருக்கிறக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரை துதிப்பார். ஒவ்வொரு காரியத்திற்கும் இது மாதிரி நீங்கள் பழகிட்டீங்கன்னா எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருக்கலாம். சிங்க கேபில் போட வேண்டியது வந்தாலும் உள்ள துதித்து கொண்டே இருக்கும். இதுதான் விசுவாசத்தில் பலம் நடைவது, ஸ்ட்ராங்காக இருப்பதனுடைய ரகசியம். அதனால் நீங்கள் எப்போவுமே ஆண்டவரை அப்படி துதிக்கணும். சர்ச்சில் ஆராதனை ஆண்டவரை வாருன்னு கூப்பிட்டுலாம் இருக்கக்கூடாது. அவர் அங்கே தான் நீங்கள் வர்றதுக்கு முன்னால் அவர் வந்துட்டார், நீங்கள் தான் லேட்டு. ஆராதனைக்கு ஆரம்பித்து அரை மணி நேரம் கழித்து ஆண்டவரே வாருன்றார். நீ தான் லேட்டுடா தம்பி, நீ தான் லேட்டு, மகளே நீ தான் லேட்டு. நான் எப்போ வந்துட்டேன், இங்கே 2 பேர் வந்தவுடனே என்னை துதிக்க ஆரம்பித்தோடனே நான் வந்துட்டேனே, நீ தான் பிந்தி வந்திருக்கேன்னு ஆண்டவர் சொல்லுவார். தயவுசெய்து பிந்தாருங்க, ஓகே? ஆராதனைக்கு முந்தி போக பழகுங்க. ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சர்ச்சுக்குள்ளே போய் முழங்காலில் நிற்க பழகுங்க. இன்னும் பிந்தி போகிறது, ஓடி ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ நாள் இன்னும் இப்படி நிர்விசாரமாக இருக்க போகிறோம்? ஆண்டவரை துதிக்கிற நேரத்தில் நிறைய பேர் விட்டுடுறாரு. ஆரம்பத்தில் ஆண்டவரை துதிப்பாங்க, அந்த நேரத்துக்கு சிலர் சர்ச்சைக்கே வருவதில்லை. துதியை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா அவருடைய பிரசன்னத்தை மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ ஆரம்ப நேரத்தில் ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவரை ஆராதிக்கும் போது நீங்கள் சர்ச்சுக்குள்ளே இல்லை, அந்த கூட்டத்துக்குள்ளே இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறீங்கன்னு அர்த்தம்.
சும்மா கடமைக்கு சர்ச்சுக்கு போகிறீங்க, அவ்வளோதான். ஆண்டவர் மேலே அன்போ பாசமோ உங்களுக்கு விசுவாசமோ இல்லை. உங்களுக்கு உண்மையான விசுவாசம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஆண்டவர் எனக்கு அங்கே காத்திருப்பார், நான் போய் காத்திருக்கணும், அவருக்காக நான் முந்தி போயிடணும், அந்த ஆத்திரம்லாம் இருக்கணும். பிந்தி வந்துட்டு மெதுவாக வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு சர்ச்சில் வந்து நிர்விசாரம். அப்போ என்ன அர்த்தம் யோசித்து பாருங்கள். அப்போ நீங்கள் தேவனை துதித்து கொண்டே இருந்தால் அவருடைய பிரசன்னத்தை எல்லாம் பெர்ஃபெக்டாக நடக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வித்தியாசமாக இருப்பதை நீங்கள் உணர முடியும். அப்போது ஆரம்பத்தில் ஆண்டவரை துதிக்கணும், முடிவிலையும் ஆண்டவரை துதிக்கணும். இந்த ரெண்டுமே, முதலாவது துதி தேவன் நம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிறார், நம்மை கவனிக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார் என்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்தும். கடைசியில் நீங்கள் துதிக்கும்போது என் ஜெபம் கேட்கப்பட்டது, ஆண்டவர் பதில் தருகிறார், நான் அற்புதத்தை பார்க்க போகிறேன் என்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துவார். எவ்வளோ முக்கியம் இல்லை? அப்போது தேவனை துதிக்கிறதுல இவ்வளோ காரியம் இருக்குது. சும்மா தோத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அவர் கூட இருக்கிறார், அவரை பார்த்து நான் ஸ்தோத்திரம் சொல்கிறேன். ஆண்டவர் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இங்கே இருக்கிறீங்க, உங்கள் பாதத்தில் நான் இருக்கிறேன்னு துதிக்கும் போது அவர் சந்தோஷமாக அந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏற்றுக்கொள்ளுவார். ஒரு ஆளை பார்த்து பிரைஸ் எல்லாம் சொல்லும்போது அவர் மகிழ்ச்சியாக சொன்னால் தானே உங்களுக்கு சந்தோஷம். அப்போ நீங்கள் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த ஆராதனையில் எங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் பாதத்தில் நான் வந்திருக்கிறேன், என் ஜெபத்தை கவனிக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது அவர் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்வதை உங்களோட ஆவியில் உணர முடியும். உங்களால் உணர முடியுதா? உங்களோட ஆவியில் உங்கள் பக்கத்தில் இயேசு இருக்கிறாரு, அதை கவனிக்கிறார் என்பதை உணர முடியுதா? அப்படி இல்லாட்ட நீங்கள் தோத்திரம் சொல்கிறது அர்த்தம் இல்லை. சும்மா புக்கையை வாசித்துக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருந்து பிரயோஜனம் இல்லை. அதனால் தயவுசெய்து குழந்தைகளாயிராதங்க, அடுத்த லெவலுக்கு போங்க. ஆரம்ப நாட்களில் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு அதெல்லாம், அதன் பிறகு வித்தியாசமோ. அதனால தான் சொல்கிறேன், நான் ஜெப குறிப்பெல்லாம் தேசத்தை குறித்து சொல்லும்போது இதை நீங்கள் வாசிங்க, அதை உள்வாங்கி கொள்ளுங்க, கொஞ்ச நாள் அதை சொல்லி ஜெபிப்பீங்க. அதன் பிறகு அது தேவை இருக்காது. நீங்கள் இருதயத்துலேருந்து அப்படி ஒவ்வொன்றா கருத்தாக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். அப்படி தான் துதிக்கிற காரியத்திலும் சரியா. இப்போது இந்த ஜெபத்தில் நம்ம அறிந்து கொண்டபடி ஆண்டவரை துதிக்கிறோம், விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம். இப்போ அன்னாளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னாள் முதல்ல கண்ணீரோடு வந்து ஜெபிக்கிறாள். முதல்ல அவளுக்கு மனம் கசந்து அவள் அழுது ஜெபித்தாள். நான் மனை கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ அப்படிலாம் சொல்லுவதை நம்ம பார்க்குறோம். 18வது வசனத்தில் பாருங்கள், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ அன்னாள் புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதன் பிறகு அன்னாள் துக்கமுகமாக இருக்கலை. எப்பவும் துக்கமுகமாக அழுமுஞ்சாக இருக்கிற அன்னாள் இப்போ சந்தோஷமாக இருக்கிறா. இவன் கேட்குறாங்க, அன்னாள் நீ எப்பவும் அழுதுகிட்டே இருப்ப, எப்போ பார்த்தாலும் அப்படியே உன்னை பற்றியே ஒரு பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன், எனக்கு ஆண்டவர் நேசிக்கலை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு நின்று அவமானு சொல்லிக்கிட்டே இருப்பேன், சந்தோஷமாக இருக்கேன். என்ன நான் ஜெபம் பண்ணல, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுட்டார்ல. அப்படியா? அப்போது நீ கர்ப்பவதி ஆயிட்டியா? ஆண்டவர் தரப்போகிறார்ல, நான் பெற்றுக்கொள்ள பண்ணல, ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டார்ல. அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துவது சந்தோஷத்தினால். சந்தோஷமாக ஆண்டவரை துதிக்கும் போது நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம். அப்போ அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துவார். இன்னும் ஒன்று நடக்கலை. அதன் பிறகு துக்கமுகமாக இல்லாமல் சந்தோஷமாய் பதில் சொல்லும் போது தேவன் அதை கவனிக்கிறார். இந்த மகள் என் மேலே எவ்வளோ விசுவாசம் வைத்திருக்கிறாள், அந்த விசுவாசத்தை நான் கனப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் அற்புதம் செய்து விடுவார். இது அன்னாளுடைய வாழ்க்கையில். அது பிறகு துக்கமாக இருக்கலாம், என்ன அர்த்தம்? சந்தோஷமாக இருந்தா. அப்போ சந்தோஷம் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். சந்தோஷமாக இருப்பார். அன்னால ஏன் சந்தோஷமாக இருக்கு? நான் விசுவாசிக்கிறேன், என் கண்ணீரை ஆண்டவர் கண்டார், இனி நான் அழ போகிறதில்லை, ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுத்துட்டார், நான் விசுவாசிக்கிறேன், அதனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அப்போ மன மகிழ்ச்சியாக ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கும்போது விசுவாசத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க. தேவன் அதை பார்த்து உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படி அற்புதம் செய்வார். அதான் ரொம்ப முக்கியமான. அதனால தான் 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் பாருங்களேன். 37ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது?
நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். 37ஆம் சங்கீதம் 4வது வசனம் பாருங்கள். அது 692 பக்கம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நீ மன மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அவர் அருள் செய்ய முடியும். உன் மன மகிழ்ச்சி எதை வெளிப்படுங்க? துதித்து கொண்டே சந்தோஷமாக அப்படியே பாட்டு பாடி அவரை துதித்து கொண்டே சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா எதை வெளிப்படுத்துகிறது? கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசத்தை. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் உனக்கு அருள் செய்யப்படும். கர்த்தர் அதை அருளி செய்வார். அப்போ அது காரியம் நடக்கும். நீங்கள் எப்போவும் அழுமுஞ்சாவே அழுதுகிட்டு, என் வாழ்க்கை மட்டும் இப்படியே இருக்குது, எனக்கு மட்டும் ஆண்டவர் ஒன்றுமே பண்ணலை, நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு இப்படி நடக்குது, எப்போவும் அழுமுஞ்சாக இருக்கிறது. ஏதாவது சிலர் இப்படி அழுமுஞ்சாவே இருந்து மற்றவங்களுடைய பரிதாபத்தை சம்பாதிக்க நினைப்பது, அது அற்புதத்தை கொண்டு வராது. சிலர் காயப்பட்ட உள்ளத்தோடு அழுகிறது வேற, அந்நாள் முதல் அழுதா. சிலர் மற்றவங்களுடைய பரிதாபத்தை சம்பாதிக்க அழுதுகிட்டே இருப்பாங்க. பார்த்து ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறாரு. உண்மையாக காயப்பட்ட உள்ளத்தோடு ஆண்டவர்கிட்ட அழுவது அது வேறு. சிலர் நான் பார்த்த ஊழியத்தில் சிலர் கண்ணீர் வடிச்ச உடனே இருதயம் நொறுங்கிற, ஐயோ இந்த மகன் அழுகிறாங்களே ஆண்டவரே, நம்முடைய இருதயம் அந்த பாரம் அடைஞ்சிரும். சிலர் ரொம்ப அழுவாங்க, இருதயத்தில் பாரமே வராது. நான் ஆரம்பத்தில் யோசித்திருக்கேன், என்ன ஆண்டவரே, ஒருத்தர் அழுதா பாரம் வருது, மனதுருக்கம் வருது, நாம் அவங்க கூட சேர்ந்து அழுது ஜெபிக்கணும்னு தோணுது. ஒருத்தர் இவ்வளோ கண்ணீர் விட்டு அழுகிறாங்க, அவங்க மேலே ஒரு மனதுருக்கம் வரமாட்டேங்குது, அப்படி ஜெபம் வரமாட்டேங்குது. என்ன ஆண்டவரே? ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட, உண்மையில் ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியாமல் அப்போ ஆண்டவர் சொன்னார், மகனே, அவங்க உண்மையான பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு கண்ணீரோடு நிற்கிறாங்க. அந்த பாரம் உன்னை தாக்குது, உனக்குள்ள அந்த மனதுருக்கம் வருது, நீங்களோட இணைந்து ஜெபிக்கிறேன். இவங்க அழுகிறது ஒரு பரிதாபத்தை சம்பாதிப்பதற்கு அழுகிறாங்க. இது உண்மையான காயத்திலேருந்து வந்த கண்ணீர் அல்ல. எல்லாரும் எனக்கா பரிதாபப்படணும் அப்படின்னு அழுகிற அழுகை. அதனால் அற்புதமாக நடக்காது, பதிலும் கொடுக்க முடியாது. இது அவங்களே ஏமாற்றி கொள்கிற காரியம். இதே ஆண்டவர் எனக்கு விளக்கி காண்பேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு யார் மேலேயாவது மனதுருக்கம் வரலன்னு நான் வருத்தப்பட மாட்டேன். உண்மையாக பாரம் உண்டு ஆண்டோடைய சமத்தில் அவங்கள பார்த்தோன்னே ஒரு மனதுருக்கம் வந்துடும். அவங்க அழுதவுடனே நம்ம கண்ணில் கண்ணீர் வந்துடும். அந்த பாதிப்பு நமக்கு நல்லா தெரியும் ஆவியில். ஆனால் சிலர் ரொம்ப அழுவாங்க, அவ்வளோதான், கண்ணீரும் வராது, அவங்களுக்கு குறித்த பாரமும் வராது. அதனால் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் வரும்போது நீங்கள் சும்மா நடிப்புக்காக அழுகிறதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அது ஆவியினால் நடத்தப்படுற ஊழியக்காரங்களுக்கும் தெரியும். அதனால் இப்போ அந்நாள் பாருங்கள், உண்மையாக மனகசந்து அழுதாள், இப்போ அழுவதில்லை, ஒரு சந்தோஷம். இப்போ என்ன, ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விட்டார், நான் பதிலை பெற்றுக்கொண்டு விட்டேன், விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாள், ஆண்டவர் அற்புதம் செய்ததை பார்க்கிறார். அதனால தான் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு. ஒரு காலத்தில் அழுத, இப்போ மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஏன்னா என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தந்து விட்டார், ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறேன் என்பதை வெளிப்படுத்துவது. நீங்கள் வேதத்தில் ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. பார்த்தீங்களா? ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கேன். அப்போது நடுராத்திரி, இருட்டு. அந்த காலத்தில் இந்த எலக்ட்ரிக் கரண்டும் கிடையாதுல்ல, பந்து அங்கங்கே கொளுத்தி வச்சுருப்பாங்க, சின்ன விளக்கு வச்சுருப்பாங்க, இருட்டாக தான் இருக்கும் ராத்திரி நேரங்களில். அப்போ பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினாங்க. சிறைச்சாலையின் அசிபார் அசையும்படி தேவன் பலத்த காரியம் செய்தார் என்பதை அறிவோம். அந்த வசனத்தை நல்லா கவனித்து பாருங்கள். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார். ஜெபமும் துதியும் ரெண்டு இணைஞ்சு போகிறத நீங்கள் நல்லா கவனிக்கணும். ரெண்டுமே எப்போவுமே இணைந்து போகும். பாருங்கள், தானியேல் ஜெபம் பண்ணி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். யோசபாத் உபவாசித்து ஜெபம் பண்ணி துதித்து பாடுகிற பாடகரை நிறுத்தினார். எல்லாமே ஜெபமும் துதியும் இணைந்து போகணும்.
ஒரு பக்கமே வெறும் துதின்னு போனால், ஒரு பக்கமே இழுத்துக்கிட்டு போனால் ஒரு பூரணமான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. சில ஜெபம் இது மட்டும்தான் அப்படின்னு போனாலும் பார்க்க முடியாது. இது இணைஞ்சு, அதனால தான் இந்த 4 காரியமும் இணைந்து இருக்கணும். விண்ணப்பம், ஸ்தோத்திரம், ஜெபம், வேண்டுதல், 4 இணைஞ்சிருக்கணும் ஜெபத்தில். அதில் துதி ஸ்தோத்திரம் எல்லாத்தோட, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாலும் துதித்து ஸ்தோத்தரிக்கணும், ஜெபம் பண்ணினாலும் துதித்து ஸ்தோத்தரிக்கணும், வேண்டுதல் செய்தாலும் துதித்து ஸ்தோத்தரிக்கணும். எல்லாத்துலேயுமே இந்த துதி ஸ்தோத்திரம் இணைந்து நிற்கும். அதனால் இதில் எனக்கு ரொம்ப கவனத்தில், ஜெப நேரத்தில் கவனித்து நீங்கள் ஆண்டவரை துதித்து ஜெபிக்கணும். பவுலுசெல்லாம் பார்த்தீங்களா, அவங்க முதலாவது ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினாங்க. ஜெபமும் துதி செய்யுது. இன்றைக்கி ஆலயங்களில் ஏன் சபை வளர மாட்டேங்குது? தேவனுடைய வல்லமை ஏன் வெளிப்பட மாட்டேங்குது? வெறும் பாட்டு இருக்குது. அற்புதம். அன்றைக்கி ஆதி திருச்சபையில் அற்புதம் நடந்துச்சு. வியாதிச சுகமானாங்க, பிசாசு ஓடிச்சு, பலத்த காரியம் நட. இன்றைக்கி சபையில் பாட்டு இருக்குது, ஆனால் ஏன் நமக்கு அற்புதம் நடக்கலை? ஜெபம் இல்லை. அதான் காரணம். ஜெபமும் துதி ஸ்தோத்திரமும் இணைஞ்சு போகணும். நீங்கள் யோசித்து பாருங்கள், சர்ச்சில் எவ்வளோ நேரம் பாட்டு பாடுறீங்க? பாட்டு பாடி துதிக்கிறது ஒரு சைடு. இன்றைக்கி அது கூட ஒரு அறியாமை. சாத்தான் நம்முடைய அறியாமை தான் பயன்படுத்துகிறான். ஒரு பக்கமே இழுத்துட்டு போயிடுறான். ரெண்டுமே இருக்கணும். ஜெபமும் இருக்கணும், துதி ஸ்தோத்திரமும் இருக்கணும். நீங்கள் செய்திக்கு முன்னால் 1 மணி நேரம் துதி பாட்டுக்கு ஒதுக்குனீங்கன்னா, 1/2 மணி நேரம் பாட்டு பாடி துதிங்க, 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுங்கள். உங்கள் ஆராதனை வித்தியாசமாய் மாறும், உங்கள் ஊழியமே வித்தியாசமாக மாறும். 2 பேலன்ஸ் பண்ணுங்கள். அதாவது பறவைக்கு 2 ரெக்கை இருக்கிற மாதிரி துதியும் இருக்கணும், ஜெபம் 2 இருந்தால் தான் பறக்க முடியும். வெறும் துதின்னு ஒரு கையில் ஒரு ரெக்கையில் அடிச்சுக்கிட்டு இருந்தால், அதனால தான் இன்றைக்கி ஆசீர்வாதம் இல்லை, சபைக்குள்ளே தேவ வல்லமை இல்லை. பவுலுசெல்லாம் வெறும் பாட்டு பாடிக்கொண்டிருக்கல, ஜெபம் பண்ணி முதல்ல ஆண்டவரை ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபிச்சிருப்பான்னு யோசித்து பாருங்கள். ஆண்டவரை, உமக்காக அடிபடுவது பெரிய பாக்கியம், உம்முடைய சுவிசேஷத்தை நிமித்த இந்த பாடு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதித்து ஜெபிச்சு, அப்புறம் எங்களை அடித்தவங்கள மன்னியும், அவங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தும், இதெல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு துதித்து பாடுறாங்க. அப்போ தான் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. உங்கள் சபையில் ஏன் வல்லமை வெளிப்பட மாட்டேங்குது? வெறும் பாட்டு இருக்குது, அப்புறம் காணிக்க ஒரு பிரசங்கம், அவ்வளோதான். இன்றைக்கி ஆராதனையில் அற்புதம் நடந்துச்சா? ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனையில் அற்புதம் நடக்கணும். அற்புதம் நடக்கணும். வியாதிச சுகமடைன்னு பிசாசு ஓடன்னு அற்புதம் நடக்கணும். அதுக்கு 2 பேலன்ஸ் பண்ணுங்கள். ஜெபமும் துதியும் இணைந்து போகணும். வெறும் துதி மாத்திரம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தால் அது தாளாட்டுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஜெபந்தான் இன்னும் பிசாசு நடுங்க பண்ணும். ஜெபமும் துதி சேரும்போது அது பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் தேவனுடைய வல்லமையை சபைக்குள்ளே விளங்க பண்ணும், ஊழியத்தில் வல்லமையை விளங்க பண்ணும். மறந்துடுறாங்க. இப்போ நம்ம கேம்பஸில் பாருங்கள், ஒரு பக்கம் 24 மணி நேரம் ஜெபம் நடக்கிறது. ஜாமக்காரன் ஜெபம் தேசத்துக்கு. அதில் கூட 1/2 மணி நேரம் பாட்டு பாடி துதிப்போம், 1 மணி நேரம் ஜெபம், 1/2 மணி நேரம் ஆண்டவரை துதிப்பது, 1 மணி நேரம் ஜெபம். அப்படி தான் 2மே இணைந்து போகும். அப்போ ஒரு பக்கம் ஜெபம் அதிகமாகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் துதி ஆராதனை அதுவும் இருக்கிறது. இந்த கேம்பஸுக்குள்ளே 2மே இருக்கிறதுனால அந்த தேவ பிரசன்னமும் தேவனுடைய வல்லமாய் வெளிப்படுகிறதை, அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறதை பார்க்குறோம். இந்த கேம்பஸுக்குள்ளே வந்தோடனே யாருமே ஒன்று சேட்ட கூட பிசாசு ஓடுது, வியாதி சுகமாகறன்னு சொல்கிறாங்க. நான் உள்ளே வந்தேன், யாரும் தொட்டமாக இருந்துச்சு, பிசாசு போயிட்டு விடுதலை. எப்படி? தேவ பிரசன்னம். அப்போ அதுக்கு காரணம், இங்கே 24 மணி நேரமும் ஜெபமும் நடக்கு, 24 மணி நேரம் துதிக்கிறத நடக்கு. 2 இருந்தால் தான் உங்கள் சபையில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட முடியும். அதனால் உங்களோட ஆராதனை முறையில் சும்மா அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க, வெளிநாட்டு எப்படி பண்ண, அதை பார்த்து காப்பிலாம் அடிக்காதங்க. அப்படி எங்கே இருக்குது? பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய ஆலயத்துக்கு என்ன பேர் கொடுத்துருக்கு? ஏசு என்ன சொல்கிறாரு? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு என்ன வீடு? துதியின் வீடுன்னு சொன்னாரா? ஜப வீடு. ஜபத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். இயேசு எதை குறித்து அதிகம் பேசுகிறாரோ அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, சொந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி வெளித்தருங்க. ஜபத்தை பற்றி அதிகம் பேசுகிறார். அப்போ துதிக்க கூட துதிக்கணும். அப்போ துதிக்கிறதை பற்றி ஆண்டவர் ஜபத்தில் சொல்லி இருக்கிறாரே. அப்போ துதி ஒரு பகுதி,
இன்னும் 3 விதமான ஜெபம். 4 ஒரு பகுதி தான் துதி ஸ்தோத்திரம். அதன் இன்னும் 3 பகுதி விண்ணப்பம் பண்ணுவது, வேண்டுதல் செய்வது, ஜெபம் பண்ணுவது, இன்னும் 3 பகுதி. அப்போ எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? நம்ம வசனத்தின்படி செய்யாமல் யார் யாரோ செய்கிறத பார்த்துட்டு அந்த பழக்கத்துக்குள்ளேயே வந்துட்டோம். எங்கே இருக்குது பைபிளில் ஆராதனை இப்படி 1 மணி நேரம் பாட்டு பாடுங்க, அப்புறம் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு எங்கேயாவது இருக்கிற பைபிளில் இல்லை. இது நாம் அமைத்து கொண்டாரு. ஆனால் பைபிளில் என்ன சொல்லியிருக்குது? வசனத்தில் ஆண்டவர் என்ன பேலன்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும். பொதுவாக ஒரு பகுதியை மட்டும் பார்த்து கொண்டு இருக்காருங்க. தாவீது பாட்டு பாடினார், இப்படி செஞ்சாருன்னு பழைய ஏற்பாட்டு காரியத்தை இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. புதிய ஏற்பாடு இது அபிஷேகம், எழுப்புதல் காலம். தாவீதெல்லாம் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கலை, சத்துருக்களை பல்ல உடையும் அவங்கள அழித்து போடும் அப்படின்னு ஜெபிச்சார். புதிய ஏற்பாட்டில் ஏசு அப்படி கற்றுக் கொடுக்கலை. மன்னிங்க, ரட்சிப்புக்காக ஜெபிங்க எல்லாருக்கும். அது புதிய ஏற்பாட்டு காலம். இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்தை சொல்லி கொண்டு காலத்தை ஓட்டாதங்க. இயேசு என்ன சொல்லுவார் அப்படின்னு பாருங்கள். இயேசு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கற்றுக்கொண்டு துதி ஸ்தோத்திரம் ஜெபம் பேலன்ஸாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ உங்களுடைய சபையில் அற்புதம் நடக்கும், உங்களுடைய ஊழியத்தில் அற்புதம் நடக்கும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அப்போது ஜனங்கள் கர்த்தருடைய வல்லமையை பார்ப்பாங்க. அதனால் இது ரொம்ப அவசியமான காரியம். பார்த்தீங்களா, பவுலுசெல்லாம் ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதித்து பாடினாங்க. இந்த ஜெபத்தை விட்டுருவாங்க. நீ கேட்டு பாருங்கள் பிரசங்கத்தில் பவுலுசெல்லாம் அவன் நடுராத்தில் பாட்டு பாடி துதித்தாங்க, இதை மட்டும்தான் சொல்லுவாங்க. பாதியை விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம். ஆனால் ஜெபம் பண்ணினாங்க என்பது சொல்லப்படுகிறது. தானியேல் ஸ்தோத்திரமான ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் சொன்னார். அப்படி தான் இருக்கிறாரு. இயேசு ஜெபமும் பண்ணினார், பிதாகிட்ட ஸ்தோத்திரமும் பண்ணி அவர் ஜெபத்தின் மாதிரியை காண்பித்தார். கர்த்தருடைய ஜெபத்தில் ஆரம்பத்தில் ஸ்தோத்திரம், கடைசியில் ஸ்தோத்திரம், இடையில ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், 3 காரியம். அப்போ இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம மேலே தப்பு வச்சுக்கிட்டு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, இப்படி இல்லையே அப்படி இல்லைன்னு நினைக்கக்கூடாது. தயவுசெய்து ஜெபத்தில் இதெல்லாம் உங்கள் வீடுகள் ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில், தனி ஜெபத்தில் எல்லாமே இதை கவனித்து ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கிற காரியம், ஜெபிக்க வேண்டிய காரியம், அதை விண்ணப்பம் பண்ண வேண்டிய காரியம், அது மாதிரி மன்றாட வேண்டிய காரியம், இதெல்லாம் பிரித்து அந்த காரியத்துக்கு ஏற்றபடி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அதனுடைய பலனை பார்க்க முடியும். அதனால் ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை தெளிவாக கற்றுக் கொடுங்க, நானும் உம்மை துதிக்கணும். துதியின் ஆவியும் வேணும், ஜெப ஆவியும் வேணும். துதிக்கிற ஒரு அபிஷேகமும் வேணும், ஜெபிக்கிற அபிஷேகமும் வேணும். நான் துதித்து ஜெபிக்கணும், துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி நான் யுத்த ஜெபம் பண்ணணும், துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி நான் வேண்டுதல் செய்யணும், துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி நான் விண்ணப்பம் பண்ணணும். அந்த மாதிரி கேளுங்க. அந்த மாதிரி வசனத்தில் சொல்லப்பட்டபடி உங்களுடைய ஜெப வாழ்க்கையை அமைத்து கொண்டீங்கன்னா உங்களுடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். அதுதான் ரொம்ப சிம்பிளான காரியம். இப்போ ஜெபிக்க போகிறோம். முடிந்தால் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு கொள்ளுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு வேணும். நீங்கள் வேதத்தில் சொல்லி இருக்கிற மாதிரி 4 விதமான பரிமாண ஜெபம். ஆண்டவரே நான் விண்ணப்பம் பண்ணணும், வேண்டுதல் செய்யணும், ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆண்டவரை துதிக்கணும். இதெல்லாம் என்னுடைய ஜெப வாழ்க்கையில் எனக்கு இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு தாங்க. பாஸ்டர்மார்கள் சபையில் ஆண்டவரை நான் வெறும் பாட்டு பாடிக்கொண்டே காலத்தை போக்கக்கூடாது. முழங்கால் போடணும், ஜெபம் பண்ணி நாங்கள் துதிக்கணும், ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் இந்த மாதிரி பழக்கத்தை எங்கள் சபையில் உண்டாக்குங்க. ஜெபம் பண்ணி பாருங்கள், சபை வேகமாக வளரும். பாலியங்க சர்ச் உலகத்திலே பெரிய சர்ச்சுன்றோம்ல, லட்சக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுறாங்கல்ல. எப்படி அவங்க ஆராதனைக்கு நான் போயிருக்கிறேன். 7 வருஷம் தேசத்துக்கு போய் பார்த்துருக்குறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனால் ஒரு 15-20 நிமிஷம் நல்லா துதித்து பாடுவாங்க. பாட்டு, மியூசிக் எல்லாம் ஒர்ஷிப் பண்ணுவார். அடுத்த ஒரு 20 நிமிஷம் எல்லாம் கதறி அழுது ஜெபிப்பாங்க, ஆவில நிரம்பி ஜெபிப்பாங்க. அதனால தான் சபை வளருகிறாரு. நீங்கள் வெறும் பாட்டுன்னு இதுக்குள்ளே போகிறதுனால, ஜெபம் இல்லாததுனால பலனை பார்க்க முடியலை. சிலர் வெறும் ஜெபம் போய் துதிக்கு இல்லாததுனாலையும் பலனை பார்க்க முடியல. பேலன்ஸ் பண்ணுங்கள். அதனால் தேவனை துதிக்கிறது ஜெபத்தில் முக்கியம்.
இப்போ எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடுங்க, அப்படியே கரம் வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஜெப ஆவியை எனக்கு தாரும், மன்றாட்டின் ஆவியை எனக்கு தாரும், துதி ஸ்தோத்திரம் என் நாவில் எப்போவுமே இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் சபையில் அந்த மாதிரி ஜெபம் இருக்கணும். கேளுங்க கேளுங்க, ஜெப ஆவியை தாங்க, துதியின் ஆவியை தாங்க, துதியின் ஆவியை தாங்க ஆண்டவரே, ஜெப ஆவியை தாங்க ஆண்டவரே. என்னை அப்படி நிரப்புங்க. நான் இனி ஜெப நேரத்தில் வேதத்தில் நீங்கள் சொல்லி இருக்கிற மாதிரி நான் ஜெபிக்கணும் ஆண்டவரை. ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களை ஸ்தோத்திரங்களையும் பண்ணணும். எனக்கு கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. ஜோமனுங்க ஜோமனுங்க, கேளுங்க தகப்பனே, இந்த மகன் இந்த மகள் ஜெபிக்கிறாங்க. இப்பொழுது அவங்க மேலே துதியின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஆவியை ஊற்றுங்க. அவங்களை துதியின் ஆவியினாலே நிரப்பி இரவும் பகலும் இடைவிடாமல் தேவனை துதிக்க ஸ்தோத்திரிக்க எப்பொழுதும் துதிக்கிற கிருபைகளை தாரும். ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. இடைவிடாமல் ஜெபிக்க எப்பொழுதும் ஜெபத்தில் விழித்திருக்க கிருபை தாரும். மன்றாட்டின் ஆவியை ஊற்றும், விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும், போராடி ஜெபிக்க முடியாத அந்த அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரை. நிரப்புங்க என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை, சபை நடத்துகிற மெய்ப்பர்களை ஆண்டவரை, சபையில் துதியும் ஸ்தோத்திரமும் ஜெபமும் இருக்க முடியாய் ஆவியானவர் நிரப்பி ஆட்கொள்ளுவீராக ஆண்டவரை. துதி ஸ்தோத்திரம் மாத்திரம் அல்ல, ஜெபிக்கிற சத்தம் எழும்பட்டும். ஆவிலை நிரம்பி ஜெபிக்கிற சத்தம் சபைக்குள்ளே எழும்பட்டும். ஒவ்வொரு ஆலயங்களும் சபைகளும் ஜெப வீடாக மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். துதிக்கவும் ஜெபிக்கவும் எல்லாருக்கும் கிருபை தாரும், கிருபை தாரும். இன்று முதல் எங்களுடைய வீடுகளிலே துதியின் சத்தம் ஜெப சத்தம் கேட்கணும் ஆண்டவர். எங்களுடைய ஆலயங்களிலே ஜெப சத்தம் துதியின் சத்தம் கேட்கணும். ஆவியானவர் அந்த கிருபைகளை தாரும், அந்த அபிஷேகத்தை தாரும். ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆட்கொள்ளுவீராக. இந்த மாதிரி ஜெபிக்க முடியான ஜெப ஆவி, துதியின் ஆவி நிரப்பட்டும் ஆண்டவரே. நிரப்பி நம்முடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன்.